கடவுளே பார்த்து பயப்படுற துர்வாச முனிவரை கொல்ல விஷ்ணுவே நேர்ல வந்திருக்காரு. ஏன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அம்பாரிசான ஒரு அரசர் இருக்காரு. அவருக்கு விஷ்ணு மேல ரொம்பவும் பக்தி, தினமும் பூஜை பண்ணுவார். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்காரு. விதிமுறைப்படி அடுத்த நாள் விரதத்தை முடிக்கணும். விரதத்தை முடிக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் வராரு. வந்ததும் நான் குளிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாரு. ஆனா ரொம்ப நேரமாகியும் அவர் வரல. இப்போ அந்த அரசருக்கு என்ன பண்றதுனே தெரியல. விதிமுறைப்படி இன்னைக்கு முடிச்சே ஆகணும். ஆனா இவர் வரல, நாளும் முடிய போகுது. இப்ப சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிடலாலும் தப்பு. சரி தண்ணியாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு தண்ணீர் குடிக்கிறாரு. தண்ணீர் குடிச்சதை பார்த்ததும் அந்த துர்வாச முனிவருக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் தானே உனக்கு காத்திருக்க சொன்னேன், அது கூட உன்னால முடியாதா? ஏன்னா நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட அப்படின்னு ஒரு தீய சக்தியை உருவாக்குறாரு அரசரை கொல்ல. அந்த தீய சக்தி உருவானதும் விஷ்ணுவே தான் சக்கரத்தை அனுப்பி அந்த தீய சக்தியை கொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த சக்கரம் துர்வாச முனிவரையும் கொல்ல போகுது. விஷ்ணுவோட சக்கரமே நேர்ல வந்திருக்கு. அப்ப நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அந்த அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் தான் அந்த சக்கரமும் அமைதியாச்சு. இது மாதிரி கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பாய்.